விசாகம் இது முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம். குயவனின் மண்பாண்ட சக்கரத்தைப் போல் அமைந்துள்ள 5 நட்சத்திரங்களின் கூட்டம் இது. விசாகத்தின் முதல் 3 பாதங்கள் துலா ராசியிலும் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமையும். அறிவாளிகள், தெய்வபக்தி உள்ளவர்கள், கடமை உணர்வுடன் செயலாற்றுபவர்கள், ஆடம்பரப் பிரியர்கள், பணம் சேர்ப்பதில் ஆவல் கொண்டவர்கள், உணவு மற்றும் சிற்றின்பங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள், மனித நேயமும் நியாய உணர்வும் உள்ளவர்கள், பேச்சுத் திறமை கொண்டவர்கள், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மை கொண்டவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்ற சிறப்பை பெற்றது விசாக நட்சத்திரம். ஆழ்ந்த சிந்தனையும் அகன்ற அணுகுமுறையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணமாக இருக்கும். குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் சுக்கிரனுக்கு உரிய துலாம் ராசியிலும் எஞ்சிய ஒரு பாதம் செவ்வாய்க்கு உரிய விருச்சிக ராசியிலும் இடம்பெற்றுள்ளதால் தெளிவான அறிவும் விடாமுயற்சியும் இவர்களிடம் நிறைந்திருக்கும். இவர்கள் ஆண்மையும் அறிவுத்திறனும் நிறைந்தவர்கள். நல்ல தெய்வ பக்தி உண்டு. வாழ்க்கையில் உண்மை தன்மையை கடைபிடிப்பார்கள். பழங்கால பழக்க வழக்கங்களை விட நாகரிக பழக்க வழக்கங்களை அதிகம் விரும்புவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தங்கள் பிறந்த இடத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று வசிக்கும் நிலையில் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள். அதே சமயம் அவர்கள் சொல்லும் கருத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் பக்தி அதிகம் இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை வெறுப்பார்கள். அனைவரையும் சமமாக பாவிக்கும் பண்பு இவர்களுக்கு உண்டு. அதே சமயம் பிடித்தால் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவதும், பிடிக்கவில்லை என்றால் கீழே போட்டு உடைக்கும் குணமும் இவர்களிடம் இருக்கும். வயதில் மூத்தோரிடம் காதல் பயப்படுவது விசாக நட்சத்திரத்தின் குணம். அவசியமான செலவுகளுக்கு கணக்கு பார்க்கும் சிலர் அனாவசியமான செலவுகளுக்கு கணக்கு பார்க்க மாட்டார்கள். வயது ஏற ஏற ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இனிமையாக பேசுவார்கள். வீட்டிலும் வேலையிலும் இவர்களது நிர்வாக திறமை பளிச்சிடும். எளிமையாகவும் கர்வம் இல்லாமலும் இருப்பார்கள். பெரிய அளவுக்கு தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதில் விருப்பம் இருக்காது. ஆனால் இயற்கையிலேயே அழகாக இருப்பார்கள். பூஜை புனஸ்காரங்களில் அதிக நம்பிக்கை இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் மத்திய வயதில் இறந்தவர்கள், நாய்கடிப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், அடுத்த பிறவி போன்றவற்றை சொல்லும். விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதை தேயமுருகன் மற்றும் காளியம்மன். பரிகார தெய்வம் சிவன். காசியில் உள்ள நந்தீஸ்வரர், மயிலாடுதுறையில் உள்ள குதம்பை சித்தர், எட்டுக்குடி அழகண்ணி சித்தர் ஆகியோரின் ஜீவசமாதிகளையும் வணங்கலாம். வழிபாட்டுக்கு உகந்த மலர் இருவாட்சி மலர். விசாக நட்சத்திரம் உரம், தோரணம், பானை செய்யும் சக்கரம் போன்ற வடிவங்களில் காணப்படுவதால் இந்த வடிவங்களை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்தலாம். ராட்சத கணம் கொண்ட இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் விழா மரம். எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் விழா மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது. இதற்கான மிருகம் பெண் புலி, பறவை பச்சை கிளி. எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது நல்லது. செங்கோட்டை அருகில் உள்ள பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலே விசாக நட்சத்திரத்திற்கான ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது நல்லது. விசாக நட்சத்திரத்தினர் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள அன்னதானம் செய்வது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பீர்கள். பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருந்தும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள். குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவதாக இருப்பது விசாகம். முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம்.
இதன் முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4வது பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்திருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள். எந்த பாகுபாடும் பார்க்காமல் எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு ஆதரவு தருவீர்கள். இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மன அடக்கமும் புலனடக்கமும் கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களை கவரும் அழகிய தோற்றம் பெற்றிருப்பீர்கள். கொண்ட கொள்கைகளில் இருந்து எவருக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள். வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலர் ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவர். ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பீர்கள். பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருந்தும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள். எப்போதும் சத்தியத்தையே பேசுவீர்கள். சொல்ல வரும் விஷயத்தை மிகத் தெளிவாகவும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியும் பேசுவீர்கள். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுடன் நட்பு கொண்டிருப்பீர்கள். அடிக்கடி தேசாந்தரியாக ஊர் சுற்று கிளம்பி விடுவீர்கள். பெற்றோர்களிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பதைப் போலவே மனைவி பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவீர்கள். ஆன்மீக பெரியோர்களுடன் இருப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் சுகத்துக்காக பாடுபடுவீர்கள். சில நேரங்களில் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வீர்கள். மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றலை இயல்பிலேயே பெற்றிருப்பீர்கள். எத்தனை பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் மனதளவில் சிறிதும் கலக்கம் கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். பல வழிகளிலும் பொருளீட்டும் வாய்ப்பை பெற்றிருப்பீர்கள். அரசாங்க விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறும் வாய்ப்பு ஏற்படும். இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம். Our vision is to provide an environment that nurtures children to reach their fullest potential and teaches them to love learning, while creating a high-quality, enriching environment for staff and a welcoming, open partnership with parents and family. மற்றவர்கள் துன்பத்தில் கலங்கி நிற்பதைக் கண்டு பொறுக்க மாட்டீர்கள். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். வீரமும் விவேகமும் சேர்ந்து பெற்றிருப்பீர்கள். மற்றவர்கள் செய்யும் தீமைகளைக் கண்டு பொறுக்க மாட்டீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு தாராளமாக கொடுத்து மகிழ்ச்சியடைவீர்கள். ஆனால் சிலரை நம்பி ஏமாந்துவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள். கிராமிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். படிப்பை பொறுத்தவரை சுமாரான மாணவராகத்தான் இருப்பீர்கள். சகோதரர்களிடம் அளவற்ற அன்பு கொண்டிருப்பீர்கள். நட்புக்காக எதையும் இழக்கத் துணிவீர்கள். மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழு சுதந்திரமும் கொடுப்பீர்கள். விசாகம் 2ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். மற்றவர்களை கவரும் தோற்றம் கொண்டிருப்பீர்கள். பேச்சிலேயே மற்றவர்களை ஈர்த்து விடுவீர்கள். உயரிய லட்சியங்களை கொண்டவர்களாக இருப்பீர்கள். இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். கதை, கவிதைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். புது புது ஆடை அணிகலன்களை வாங்கி அணிந்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருப்பீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அன்பும் ஆதரவும் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஏழைகளிடம் இரக்கம் கொள்வீர்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்வீர்கள். இசை, நடனக் கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். அடிக்கடி தின்பண்டங்களை தின்றபடி இருப்பீர்கள். எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் செல்வாக்குடன் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள். அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் கொள்கையை விட்டுத் தர மாட்டீர்கள். விசாகம் 3ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி புதன். விசாகம் 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் வித்யாகாரகனான புதன். எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். படிப்பதிலும் பட்டங்கள் வாங்குவதிலும் ஆர்வமுடன் இருப்பீர்கள். எதையும் வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்துச் செயல்படுவீர்கள். எப்போதும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்க விரும்புவீர்கள். வாழ்க்கையின் அடித்தட்டிலிருந்து மேல்நிலைக்கு வந்த பிறகும்
கடந்த காலத்தை மறக்க மாட்டீர்கள். உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை மற்றவர்களால் பாராட்டப்படும்படி இருக்கும். அனைவரிடமும் மரியாதையுடன் பழகுவீர்கள். வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீர்கள். நினைத்தை முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களிடமிருந்து சாமர்த்தியமாக விலகிவிடுவீர்கள். விசாகம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சந்திரன். அனைவரிடமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வீர்கள். மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஆழ்ந்த சிந்தனையும் அந்த சிந்தனையை செயல்படுத்தும் ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். விதவிதமான சென்ற வகைகளை பயன்படுத்துவதை விரும்புவீர்கள். எதிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள். பெரிய கூட்டத்திலும் தனித்து தெரிவீர்கள். கலை, இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். பேச்சுத் திறமையால் மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். பழங்கால பொருள்களை சேகரித்து பொக்கிஷமாக பாதுகாப்பதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லும் வகையில் அழகும் பண்புகளும் கொண்ட வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.